Daily. Taste the Daily. விருதுநகரில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். சத்திரிய மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுப்பையா நாடார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் விஜயகுமரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் டிட்வா புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆய்வு செய்தார். தோப்புத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் முறையான வடிகால் வாய்க்கால்கள் இல்லாத சூழலில் வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதை அறிந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் SIR பணியில் தீய சக்தி திமுகவினர் செய்து வரும் முறைகேடு குறித்து அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. உதகை நகராட்சியில் SIR பணிகளில் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், இரட்டை பதிவு வாக்காளர்கள் என 20% மேல் முறைகேடு நடைபெற்று வருவதாக உதகை கோட்டாட்சியரிடம் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நேரில் முறையிட்டார். மேலும் முறைகேடுகளை கண்டறிந்து சரி செய்யாவிட்டால் அதிமுக சார்பில் தீய சக்தி திமுகவின் முறைகேட்டிற்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் எச்சரித்தார். மீதமுள்ள வாக்காளர்களில் அதில் இறப்பு, இடமாற்றம் போன்ற அந்த டெத்து ஷிஃப்டட் போன்ற கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு 100 முதல் 150. கண்டுபிடிக்க முடியாமல், அதுவும் யார் என்றே நாட் ஐடென்டிஃபைடு என்கிற அந்த காலமில் 200 வாக்காளர்கள் உள்ளனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 200 பேர் BLOவாலேயோ கண்டுபிடிக்க முடியல, BLA 2வாலேயோ கண்டுபிடிக்க முடியல. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் பலர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கழக வேட்டிகள் வழங்கி வரவேற்றார். இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா மற்றும் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர்களான முன்னாள் MLA தண்டரை மனோகரன், அப்துல் சமது, மாநில நிர்வாகிகள் வெற்றிவேல், புளியங்குளம் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆய்வு செய்தார். ஆரணி சுற்று வட்டார பகுதிகளான கொசப்பாளையம், அம்பேத்கர் நகர், பாரதியார் தெரு, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆய்வு செய்தார். இதில் நகர செயலாளர் அசோக்குமார் உள்பட அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கள்ளிக்குடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கோபாலபுரம், செங்கப்படை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு கிராம மக்களுக்கு SIR குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர்களான முன்னாள் MLA தண்டரை மனோகரன், அப்துல் சமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்க வேண்டும் என அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தனது தொகுதி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு பல்வேறு இன்னல்களை வெளியேற்றிய திமுக 890 நபருக்கு SIR படிவம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியது மிகப்பெரிய மோசடி என்றும், மேலும் இது தொடர்பாக தன்னை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதற்கும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். மாஞ்சோலையில் அவர்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குரிமையை கொடுங்க என்று சொல்லுது என்ன தவறு இருக்கிறது? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் மாஞ்சோலையில் எந்த மக்களும் இல்லை என்று உயர்நீதிமன்றத்து வரைக்கும் நீங்கள் டிக்ளேர் செய்த இடத்திலே உங்களுடைய தில்லுமுலை காட்டுகிறீர்கள் என்றால் இன்னும் எத்தனை இடங்களில் நீங்கள் தில்லுமுலை செய்திருப்பீர்கள்?
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கூண்டில் சிக்கிய புலியை அடர்ந்த வனப்பகுதியில் விட அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தேவர் சோலை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மாடுகளை வேட்டையாடிய புலி 4 மாதங்களாக போக்கு காட்டிய நிலையில் கூண்டில் சிக்கியது. இதை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பிடிபட்ட புலி மீண்டும் ஊருக்குள் வராத வகையில் அடர்ந்த வனப்பகுதியில் புலியை விட வேண்டும் என வனத்துறையினரை வலியுறுத்தினார். தங்களுக்கு உறுதுணையாக இருந்த அதிமுகவிற்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். இந்த புலியை இந்த பகுதிக்கு வராத ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விடணும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் இந்த புலியினால் ஏதாவது மக்களுடைய உயிருக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ ஏதாவது தொந்தரவு வந்தால் அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும். எனவே இதை ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியில், இன்னும் சொல்ல போனால் முதுமலை இல்லாமல் வேற இடத்துல கொண்டு விட்டால் நல்லதுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பணி குறித்த ஆய்வு நடைபெற்றது. ஆய்வில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் பங்கேற்று இதுவரை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் KG பாஷ்யம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கூண்டில் சிக்கிய புலியை அடர்ந்த வனப்பகுதியில் விட அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தேவர் சோலை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மாடுகளை வேட்டையாடிய புலி 4 மாதங்களாக போக்கு காட்டிய நிலையில் கூண்டில் சிக்கியது. இதை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பிடிபட்ட புலி மீண்டும் ஊருக்குள் வராத வகையில் அடர்ந்த வனப்பகுதியில் புலியை விட வேண்டும் என வனத்துறையினரை வலியுறுத்தினார். தங்களுக்கு உறுதுணையாக இருந்த அதிமுகவிற்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். இந்த புலியை இந்த பகுதிக்கு வராத ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விடணும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் இந்த புலியினால் ஏதாவது மக்களுடைய உயிருக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ ஏதாவது தொந்தரவு வந்தால் அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும். எனவே இதை ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியில், இன்னும் சொல்ல போனால் முதுமலை இல்லாமல் வேற இடத்துல கொண்டு விட்டால் நல்லதுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பணி குறித்த ஆய்வு நடைபெற்றது. ஆய்வில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் பங்கேற்று இதுவரை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் KG பாஷ்யம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.